students. இந்த வீடியோல நம்ம 12th standard computer science chapter 6 control structuresல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன 5 மார்க். ஓகே, இதுல ரெண்டு 5 மார்க் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3 digit ஆட் நம்பர். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த கொஷினை விடவே விடாதீங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். ஓகே, வெறும் 4-5 லைன் எழுதுனா போதும். நீங்கள் 5 மார்க் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, பக்கமாக எழுதுவீங்க. ஓகே, ஒரு 4-5 பக்கம் எழுதுவீங்க, இல்லை ஒரு 3 பக்கம் எழுதுவீங்க. அப்படி எழுதுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ன்றது கிடைக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரையில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் மட்டும்தான். ஓகே, 5 லைன் எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. ஓகே, ஆனால் அது கரெக்டாக எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. பைத்தான் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க. ஓகே, எல்லாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் 3 digit ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 digitல வர ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து நீங்கள் இன்புட் வாங்கியும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி எழுதணுன்றது தான் என்னோடய வீடியோஸில் எப்போயுமே நான் சொல்கிறது. ஓகே, நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதுறது. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 3 digit வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 100லேருந்து தான் 3 digit ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லோவர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்து 100ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு 3 digit எங்கே முடியுது, 1000க்கு முன்னாடி தான் முடியும். 1000 தான் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் ஸ்டார்டிங் 4 digit நம்பர். ஆமாம், ரைட் ஆர் நாட்? அப்போ 1000க்கு முன்னாடி நம்பர் என்னது, 999. ஓகே, ஸோ அப்போ 999 தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அப்பர் டிஜிட். ஆமாம், லார்ஜஸ்ட் 3 digitல வந்து பார்த்தீங்கன்னா 999. ஸ்மாலஸ்ட் 3 digit என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகே, ஸோ 3 digit நம்பர் 100ல் ஸ்டார்ட் ஆகுது, 3 digit நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 999ல் முடியுது. ஓகே, இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லோவர் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொடுத்துட்டு அப்பர்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா 999 கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஒரே ஒன்று தான், ஃபார் லூப்பை மட்டும் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் உங்கள் புக்கில். ஓகே, அதனால் ஃபார் லூப் மட்டும் கரெக்டாக எழுத கற்றுக்கோங்க. ஃபார், ஓகே, ஃபார் ஐன்றது கவுண்டர் வேரியபிள். இன் கண்டிப்பாக ஃபார் லூப்பில் ரேஞ்ச் வந்துடும். இந்த இடத்துல ரேஞ்ச் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர்னால் இந்த இடத்துல என்ன வந்துடும், 100 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கமா அப்பர். ஏன் இங்கே +1 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நான் ஆல்ரெடி ரேஞ்செல்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, அந்த வீடியோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணணுன்றதான் சொல்லியிருப்பேன். அதில் ரேஞ்சை பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இது ஏன் அப்பர் +1 சொல்கிறோம் அப்படின்னா, ரேஞ்சோட சின்டாக்ஸ் என்னது, ஸ்டார்ட் கமா ஸ்டாப் -1. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்போ 999 கொடுத்தீங்கன்னா அது என்ன எடுத்துக்கணும்னா 998 தான் எடுத்துக்குமோ தவிர 999 எடுத்துக்காது. ஓகே, அப்போனா நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா தான், ஓகே, அதாவது 999 + 1 1000. ஓகே, 1000 கொடுத்தா தான் 999 அதுக்கு முன்னாடி நம்பரை கடைசி நம்பராக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 999 + 1ன்னு கொடுக்குறோம். +1னா இங்கே 1000 எடுத்துக்குமா. ஓகே, 1000 எடுத்துக்கிட்டா தான் 1000ன்ற நம்பரை கன்சிடர் பண்ணாது, 1000க்கு முன்னாடி நம்பர் வரல எடுத்துக்கும். ஓகே, ரேஞ்ச் அப்படி தான். ரேஞ்சுன்றது ஸ்டாப் -1. அப்போனா 1000 - 1 999. இப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 100லேருந்து 999 வரல எடுத்து உங்களுக்கு 999 வரல எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் 1000 கொடுக்கணும். ஓகே, 1000 எப்படி கொடுப்பீங்க, 999க்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், இங்கே அப்பர்னு கொடுத்துருக்கோம். அப்பர் +1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வந்துடும். ஓகே, இப்போ இதுவரையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி வாங்குறதுன்றதான் பார்த்தோம். ஓகே, பார்த்துட்டு இப்போ வந்து ஆட் நம்பரை இதுலேருந்து பிரித்து எடுக்கணும். ஓகே, ஆட் நம்பரை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் இதுதான். இஃப்க்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா, இந்த இஃப் வந்து இந்த ஃபார் லூப் உள்ளே வருது, அதனால் உள்ளே வருது அப்படின்றத தான் நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஓகே, ஸ்பேஸ் விட்டு உள்ளே எழுதுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐனா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்பர் எடுத்துக்கும். ஐனா இங்கே நம்பர்லேருந்து எடுக்கிறது. ஓகே, இப்போ 100லேருந்து எடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 100. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 100. 100% அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர், 0 வரலன்னா ஆட் நம்பர். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், %2னா ரிமைண்டர் தான் பார்க்கணும், கோஷன்ட்டை பார்க்கக்கூடாது. %2 இஸ் நாட், இது பேர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அதாவது இங்கே வர ஆன்சர் 0வாக இருக்கக்கூடாது, ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம 100 2ஆல் டிவைசபிள் பண்ணால் ஆன்சர் ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு,
50 into 2 100 கரெக்ட்டுங்களா? அப்போ ரிமைண்டர் 0 வரும். 0 வந்துச்சுன்னா 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா? கிடையாது. ஓகே, கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. கண்டிஷன் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறது, அதாவது இஃபுக்குள்ளே இருக்கிற இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. அதுவே அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 100 இப்போ நம்ம விட்டோம். ஓகே, இப்போ ஐயில் அடுத்த நம்பர் என்ன? 101க்கு அப்புறம் என்னது? சாரி, 100க்கு அப்புறம் என்ன நம்பர்? 101. 101. இப்போ 101 2ஆல் டிவைசிபிள் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 கிடைக்கும். 1 is not equal to 0. கரெக்டு. அப்புறம் என்ன பண்ணோம்? பிரிண்டில் போயிட்டு ஐ பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 101 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே இந்த ஸ்பேஸ். ஓகே, இதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம்? அடுத்து 102 எடுத்துக்கும். 102 எடுத்தோன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 0 கிடைக்கும். கரெக்டுங்களா? எஸ். அப்போ இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகாது. அடுத்த நம்பர் என்னது? 103. அடுத்த நம்பர் 103. 103 2ஆல் டிவைசிபிள் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஓகே, 1 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் மற்ற நம்பர்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ 103 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ். ஓகே, எண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்து இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு ஸ்பேஸ்ன்றது தான் இங்கே நம்ம கொடுக்குற அந்த ஸ்பேஸ். இங்கே நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டில் கிடைக்கிற இந்த ஸ்பேஸ். இது மாதிரி வந்து பார்த்தோன்னா 101லேருந்து 999 வரல செக் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 101லேருந்து 999 வரல எழுதுனா அவுட்புட்டை எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதாக உங்களுக்கு எக்ஸாமில் டைமே இல்லாமல் போய்ட்டு வெறும் அவுட்புட்டை மட்டும் தான் நீங்கள் எழுதுவீங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா 101 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் எழுதிட்டு அப்புறம் டிக்டோ போட்டு டாட் போட்டு 999 போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் லோவரும் அப்பரும் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கம்மியாக அவுட்புட் எழுதலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன இருக்குது? ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3 digit ஆட் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி சொல்லும்போது எல்லா 3 digit ஆட் நம்பரும் பிரிண்ட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் அவுட்புட் எழுதி ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் எழுதி ஆகணும். அவுட்புட்டை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவுட்புட் ஒரு 2-3 லைன்ஸ் எழுதிட்டு அப்படியே சும்மா டிக்டோ மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 999 கடைசியாக வர மாதிரி, இல்லைன்னா வந்து பார்த்தா டிக்டோ போட்டு ஒரு 4-5 நம்பர் கடைசியாக வர மாதிரி. ஓகே, அதாவது 997 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 999 வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இதுக்கு முன்னாடி 997. ஓகே, ஸோ இப்படி 2-3 டாட்ஸு, இங்கே ஒரு 2-3 டாட். ஓகே, இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவுட்புட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், த ப்ரோக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை என்ன எழுத சொல்லியிருக்காங்க? ரைட் ஏ ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விச் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி எழுதினாலே போதும். யூ கேன் ஈஸிலி கெட் 5 marks. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள் and press the bell icon for getting the notification. Thank you for watching.